சிறகடிக்க ஆசைன்னு பிரமு சீதாவை கொஞ்சம் கொஞ்சமாக அருண் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் மாமா கிட்ட பேசக்கூடாது, அவங்க இதை செய்யக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அருண் டார்ச்சர் பண்ண முடியுமோ சீதாவை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு அருண், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. மாமாவை பார்த்தா உனக்கு ஆக மாட்டேங்குதா, மாமா கூட நான் பேசினா உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் நீ மாமா இந்த அளவுக்கு இருக்கிற, உனக்கும் மாமாவுக்கும் செட் ஆகலைனாலையும் அதுக்காக நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே ஓவருன்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு எவ்வளோ சொல்கிறாங்க. இங்கே பார், நான் ஒன்றும் எதுவும் தப்பாக பண்ணேன், இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கான்றாங்க. ஏன்னா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அருன்றாங்க. என்னுடைய மாமா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அந்த ஆள் முத்து கூட பேசக்கூடாது, அவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சீதா, என்னுடைய மாமாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், இங்கே பார், என்னுடைய மாமா ரொம்பவே தங்கமானவங்க, இனி அவரை பற்றி நீ ஏதாச்சும் தப்பாக பேசுறதுன்னு என் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான்றாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிற சீதா, உனக்கு மாமா முக்கியமாக போயிட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு தான் என்னுடைய மாமா முக்கியம் எனக்கு, அப்புறம் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அருண் கிட்ட பயங்கரமா பேசிட்டு போறாங்க. அருண் சீதா சொல்லிட்டு போன விஷயங்களை நினைச்சு கோவப்பட்டு இருக்காங்க. உனக்கு அந்த முத்து முக்கியமா போயிட்டாலும் விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன், எப்படி நீ அந்த முத்துவை இப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருந்துட்டு இருக்காங்க. நானும் பூனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, முத்து முத்துன்னு சொல்லிட்டு தள்ளி தூக்கிட்டு கொண்டாடுறீங்க, ஆளாளுக்கு வீட்டில் இருக்கவங்க இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோவமா இருந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.